கஸ்டமர் என்கிட்ட இந்த துணியை கொடுக்கும்போது உள்ள லைனிங் துணி போட்டு கொடுத்தா கொஞ்ச நாள் உழைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து லைனிங் துணி எதுவுமே கொடுக்க வேண்டாம், சும்மாவே தச்சிரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நானுமே வந்து சும்மாவே தச்சுட்டேன். நம்ம கட் பண்ணி தச்சு எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆம்கோலும் ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நூல் நூலாக எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது அவங்க போட போட நாள் பட வந்து அந்த இடத்துல வந்து பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி 2-3 கஸ்டமர் என்கிட்ட இதே மாதிரி கிளாத்தில் வந்து தச்சு வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க போட போட நாள் பட என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லீவ் பகுதியில் வந்து துணி எல்லாமே வந்து பிரிந்துட்டு வந்துடும். இதுக்கு வந்து லைனிங் துணி கொடுத்தா தான் கொஞ்ச நாள் உழைக்கும் அப்படின்ட்டுமே நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்களுமே கேட்காம பரவாயில்ல ரஃப்யூஸ் தானே போடு அப்படிம்பாங்க. அது தச்சு கொஞ்ச நாள் தான் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளேயே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதுக்கு லைனிங் துணி கொடுத்து தச்சாலாவது கொஞ்ச நாள் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனிங் கிளாத்து. இது வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கிளாத் வாங்குவோம் இல்லையா, 2.2 அந்த கிளாத்லேயே வந்து ஷைனிங் கிளாத் அப்படின்ட்டு வந்திருக்குது. மேலே ஷைனிங்காக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இந்த கிளாத் வந்து நம்ம லைனிங் துணி கொடுக்கலனாலுமே இது கொஞ்ச நாள் வந்து நமக்கு உழைக்கும். ஆனால் அந்த மாதிரி சில்க் காட்டன் எல்லாமே கண்டிப்பாக நம்ம உள்ளே வந்து லைனிங் துணி கொடுத்து தான் வந்து தச்சாகணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.